வெல்கம் பேக் யாஷிகா vlog. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து 600 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே சந்தோஷமா இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விளக்கு பூஜை தாங்க செஞ்சிருந்தோம். காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை, அதை பற்றின வீடியோ தான். நம்ம இதை பற்றி நிறைய பேசலாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம ஃப்ரைடே தான் எடுத்திருந்தோம், லாஸ்ட் ஃப்ரைடே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நம்ம வீட்டை எப்பவுமே க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி எப்போ நம்ம பூஜை பண்ணாலும் வந்து வீடு தொடச்சிட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நானும் வந்து எல்லாமே இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. ஆனால் வந்து இந்த விளக்கு பூஜை வந்து நானுமே இது வந்து நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் செஞ்சுருக்கேங்க. அதனால நான் திடீர்னு முடிவெடுத்து செஞ்சதால வந்து ரொம்பவே சிம்பிளா செஞ்சிருந்தேங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம செய்யும் போதெல்லாம் வந்து நான் மாசம் மாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். நீங்க யாரெல்லாம் இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க, இல்ல இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு செய்ய போறீங்கன்றவங்கள கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் நிறைய வீடியோஸ் விளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து டெய்லியுமே வந்து அப்டேட்ஸ்ல வந்து நம்ம டெய்லியுமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுவும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டிட்டு போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா சாமிக்கும் வந்து பூ எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த சாமிக்காக இந்த திருவிளக்கு பூஜையோட போற்றிகள் வந்து நம்ம வந்து புக் வச்சிருக்கோங்க. அந்த புக்கை வச்சுதான் நம்ம போற்றிகள்லாம் சொல்லி நம்ம பூ போட்டு அர்ச்சனை வந்து செய்ய போறோம். இது வந்து நீங்க இந்த vlogல கண்டிப்பா பார்க்கலாம். இந்த விளக்கு பூஜை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. விளக்கு பூஜை வந்து மந்த்லி ஒன்ஸ் டைம் அது கண்டிப்பா பண்ணுவோம், ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி நானும் வந்து திடீர்னு எனக்கு வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனது ஒரு விஷயம்தான். நான் திடீர்னு தான் பண்ணேங்க, இல்லைன்னா வந்து நான் குத்து விளக்கு வச்சு நான் பண்ணியிருப்பேன். அதனாலதான் நான் வந்து அன்னைக்கு என்ன செஞ்சனோ அதுவே வந்து கொஞ்சம் பிரசாதமா வச்சுட்டு நம்ம வந்து பேரிச்சம்பழம் வந்து பிரசாதமா கற்கண்டோ பேரிச்சம்பழமோ தான் நம்ம வச்சு அன்னைக்கு நைவேத்தியமா வச்சு செஞ்சிருந்தோம். இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷலா கூட செஞ்சு வச்சிருந்துருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு நெய் விளக்கு தாங்க போட்டிருந்தேன். நெய் விளக்கு போட்டு விளக்கு ஏற்றிருந்தேன். இந்த விளக்குக்கு வந்து நம்ம 108 போற்றிகள் வந்து நம்ம மொபைலையும் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து புக்கில் வந்து நிறையவே விற்குதுங்க, அது வாங்கியும் நம்ம வந்து போற்றிகள் சொல்லி வந்து நம்ம வழிபடலாம். ஏன் இது சொல்றேன்னா வந்து நம்ம எவ்வளவோ பூஜைகள் பண்றோங்க, அதுல வந்து நம்ம விளக்கு ஏற்றி தான் வந்து இந்த விளக்கு ஏற்றி தான் நம்ம வந்து பூஜையே பண்றோம். அந்த விளக்குக்கே வந்து நம்ம தனியா ஒரு பூஜை பண்றோன்னும் போது அது இன்னுமே ரொம்ப விசேஷமா வந்து நான் நினைக்கிறேங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இந்த விளக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறையவே வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு எங்க வீட்லயுமே. அதனால நான் இதை வந்து மந்த்லி இது வந்து பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து என்ன மாற்றம் நடக்குதுன்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம வந்து நிறைய திருவிழாலெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஆடி மாசத்துல அப்போல்லாம் வந்து நிறைய திருவிழாலாம் நடக்கும் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாலாபிஷேகம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை எல்லாம் வந்து செய்வாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன் எதுக்குன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் வந்து இந்த விளக்கு பூஜை. நம்மளுடைய மாங்கல்யத்துக்கும் திருமாங்கல்யம் வந்து ரொம்பவே பலமா இருக்கிறதுக்காக மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரத்துக்காகவும் இந்த விளக்கு பூஜை வந்து ரொம்பவே வழி செய்துங்க. அதனால இந்த விளக்கு பூஜை வந்து மறக்காம எல்லாருமே வந்து கண்டிப்பா செய்யுங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இதை செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேங்க. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வேற ஒரு மாற்றத்தை கொடுக்கறது வந்து இந்த விளக்கு பூஜையில இருந்தே ஆரம்பிப்போங்க. நிறைய பேருக்கு வந்து
இந்த விளக்கு பூஜை பண்றதால மட்டும்தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம எவ்வளவோ பூஜைகள் பண்றோம். ஒவ்வொரு சாமிக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கோம் ஒவ்வொரு பூஜைகளும். அது மாதிரி விளக்கு ஏத்தி தான், இந்த விளக்குன்றது வந்து நம்ம வீட்டுல 6 மணிக்கு மேல நம்ம விளக்கு ஏத்துறோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வந்து இருளை வந்து போக்குற விஷயமா தான் இந்த விளக்கு இருக்குன்னும் போது அந்த விளக்குக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் வந்து ஏன் வந்து இந்த 6 மாசம் நம்ம இருக்கிற 12 மாசத்துல 6 மாசம் வந்து வெளிச்சமாகவும் மீதி இருக்கிற 6 மாதம் வந்து ஒரு இருள் சூழ்ந்த மாசமாகவும் தான் வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் அந்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம விளக்கு ஏற்றி வழிபட வேண்டிய ஒரு சூழல் வந்து அமைச்சிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அது வந்து இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கான்றது தெரியல. நான் வந்து எனக்கு தெரியும்ன்றதுனால நீங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்கன்னால இந்த விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு. இதனை முன் வச்சுதான் வந்து நம்ம காலையிலேயே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நார்மலா இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான், வெளிச்சம் அந்த அளவுக்கு வராது. அதனால நம்ம காலையிலேயே 6 மணிக்குள்ளேயே வந்து வாசக்கால்ல வந்து விளக்கேற்றி வழிபடணும். நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த டைம்ல பண்ணா ரொம்ப நல்லது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த காலையிலே வந்து விளக்கெல்லாம் வீட்டை சுத்தி ஏத்துற மாதிரி எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சு போயிருக்காங்க. இது வந்து ரொம்பவே பலன் தரக்கூடியதாகவும் இருக்குது. அப்படின்னும் போது அப்போ இந்த விளக்குக்கு வந்து எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்றத வந்து நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த விளக்கு பூஜைக்கு வந்து ரொம்பவே விசேஷமானதுன்றதை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்ம இப்பதான் இந்த போட்டோஸ் அந்த மாதிரி வச்சுலாம் வழிபடுறோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சு செங்கல் அந்த மாதிரி கல்லுங்க அந்த மாதிரி வச்சுதானே அங்க வழிபட்டுட்டு வரோம். அத வந்து நம்ம மெருகேற்றுற விதமா தான் வந்து இந்த விளக்கு வச்சு நம்ம வழிபடுறோம். அந்த விளக்க வந்து நான் அதுக்காக ஒரு பூஜையா வந்து இதை செய்யும் போது அதுக்கேற்ற பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நம்பிக்கையா வந்து நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில. இது தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நம்ம வாழ்க்கையும் தரமும் வந்து கண்டிப்பா உயரும் நினைச்சு இந்த வழிபாட்டை இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. நீங்களும் வந்து கண்டிப்பா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த vlogs எல்லாம் வந்து என்ன மாதிரி போடலான்றதையும் கண்டிப்பா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யாரெல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க. அப்போதான் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கமும் வந்து எனக்கு லைக்ல கண்டிப்பா தெரிவிங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க.